எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ புரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த டெஸ்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான பொருட்களில் ஒன்று. நம்ம வீட்டில் இது இருந்தாலும் கூட நம்மள எத்தனை பேர் இதை பயன்படுத்தியிருப்போம்? இந்த ஒரு டூல் போதும். இதை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டூல் வாங்கும்போது என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதாவது காசு கம்மி, ₹10 ₹20 அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டரை வாங்காதீங்க. என்றைக்குமே ஒரு நல்ல பிராண்டடான டெஸ்டராக வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் டெஸ்டரை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக டெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம காலில் செருப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி நம்மளோட இடது கையை நம்மளோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே விட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் அசால்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கையை செவுத்தில் வச்சுட்டு ஒரு கையை ப்ளக்கில் விட்டு செக் பண்ணுவோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நமக்கு ஷாக் அடிச்சது அப்படின்னா, நம்ம செவுத்தில் கை வச்சிருக்கிறதுனால நம்மளோட உடம்பு வழியாக எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். முதல்ல இந்த 3 பின் ப்ளக் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உடனே நீங்கள் கேட்கலாம், இதில் 5 பின் இருக்குது, இதை ஏன் நம்ம 3 பின் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பின்னுமே சேர்ந்து ஒரே வேலையை தான் செய்யக்கூடியது. அதாவது இந்த 2மே வந்து ஒரே டெர்மினல் தான். ரைட் சைடில் இருக்க 2ம் அதே மாதிரி தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 2ம் சேர்ந்து ஒரே டெர்மினல் தான். இங்கே என்ன வருதோ அதே தான் இதுக்கு மேலேயும் வரும். அப்புறம் ஏன் இதை தனித்தனியாக 2 பின்னாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ப்ளக்கோட கம்பேட்டபிலிட்டிக்காக இதை வந்து 5 பின்னாக பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3 பின்னு தான். இங்கே ஒன்று, இதை வந்து எர்த்துன்னு சொல்லுவோம். ரைட் சைடில் இருக்க இந்த 2ம் சேர்ந்து நம்ம லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2ம் சேர்ந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெஸ்டர் ஒரு முக்கியமான டூல் தான். ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறது என்னவோ கம்மி தான். இந்த டெஸ்டரை விட நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோனை நம்ம பாட்டுக்காகவும் படத்துக்காகவும் பயன்படுத்தியிருப்போம். நம்ம புத்தகம் கேட்குறதுக்காக இந்த ஹெட்ஃபோனை பயன்படுத்தியிருக்கோமா? இனி நம்மளால் இந்த ஹெட்ஃபோனை பயன்படுத்தி புத்தகத்தை கேட்க முடியும் குக்கு எஃப்எம் மூலமாக. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் குக்கு எஃப்எம் டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சார்ஜஸ் கேட்கும். ₹399 பே பண்ணணும். என்னப்பா காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக. நம்ம சில மணி நேரம் இன்பத்தை தரக்கூடிய படத்துக்காகவும் பாடலுக்காகவும் நம்ம காசை கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளோட அறிவை வளர்க்கக்கூடிய இந்த புத்தகத்துக்காகவும் கொஞ்சம் காசு கொடுத்தா தப்பு இல்லை. ஸோ அதில் EF50 அப்படின்ற கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ₹199 தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த லைன் பின் இருக்குது இல்லையா, இந்த 2த்துலேயும் தான் வந்து பவர் வரக்கூடியது. அதாவது இதில் தான் வந்து நம்ம டெஸ்டர் வச்சா எரியும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நியூட்ரல் இருக்குது இல்லையா, இதில் டெஸ்டர் வச்சா எரியாது. இது 2மே ஆனால் நமக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ணுறதுக்கோ இல்லை சப்ளை பண்ணுறதுக்கோ இந்த 2மே தேவை. சரி, இப்போ நம்ம சுவிட்சை போட்டிருக்கோம். நம்ம இதில் ரைட் சைடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு டெஸ்டரில் லைட் எரியணும். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வச்சுட்டு நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா இதில் டெஸ்டரில் லைட் எரியணும். அதே இது லெஃப்ட் சைடில் நம்ம வைக்கும்போது டெஸ்டரில் லைட் எரியக்கூடாது, மேலேயும் வைக்கும்போது டெஸ்டரில் லைட் எரியக்கூடாது. டாப்பில் இருக்கு இல்லையா எர்த்து பின்னு, இது வந்து சேஃப்டிக்காக கொடுக்குறது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு டெஸ்டரில் லைட் எரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ப்ளக் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இதில் ரைட் சைடில் லைன் வரல அப்படின்னா, ஸோ இதில் இந்த ப்ளக்கில் பவர் சப்ளையே வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போது லெஃப்ட் சைடில் வருது அப்படின்னா, ஸோ அந்த ப்ளக்கில் இங்கே வரக்கூடிய லைனை தூக்கி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அது பிரச்சனை தான். நம்ம எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ப்ளக்கில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் வரக்கூடிய சப்ளையை இந்த பக்கம் மாற்றிடுறது நல்லது. இங்கே மேலே இருக்கக்கூடிய எர்த்து பாயிண்டில் சப்ளை வருது அப்படின்னா, ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. எர்த்துலேயும் சப்ளை வரக்கூடாது. சப்ளை வந்துச்சுன்னா எங்கேயோ லீக்கேஜ் இருக்குது, அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுறது நல்லது. இப்போது நமக்கு ரைட் சைடில் வந்து லைன் வருது, அதாவது ரைட் சைடில் பவர் வருது. அதை நம்ம டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது நமக்கு லைட் எரிஞ்சு காட்டி கொடுத்துருது. அதே இதை நம்ம இந்த நியூட்ரலை எப்படி செக் பண்ணுறது? இந்த நியூட்ரலில் பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி செக் பண்ணுறது? நம்ம சிம்பிளாக ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜரை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் ஏறும் இல்லையா? ஸோ அப்போ சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா அந்த நியூட்ரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சார்ஜ் ஏறலை அப்படின்னா அந்த நியூட்ரலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில நேரங்களில் நமக்கு இங்கே பவர் வரும், ஆனாலும் ஏதாவது ப்ளக்கை கனெக்ட் பண்ணால் வேலை செய்யாது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நியூட்ரலில் வந்து பிரச்சனை இருக்கும். சில நேரங்களில் நமக்கு லைன் பாயிண்டில் வச்சாலும் நமக்கு இங்கே லைட் எரியும், அதே மாதிரி நியூட்ரலில் வச்சாலும் நமக்கு லைட் எரியும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் உடனே வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும். எதனால் அப்படின்னா, நியூட்ரல் எங்கேயாவது கட்டாக இருந்தது, நம்ம வீட்டில் எக்யூப்மெண்ட்டில் எங்கேயாவது நியூட்ரல் கட்டாக இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துலையும் நமக்கு இந்த 2 பாயிண்ட்லையும் சப்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை EBயில் வெளியில் எங்கேயாவது சப்ஸ்டேஷன்லேயோ இல்லை போல்லையோ எங்கேயாவது நியூட்ரல் கட்டாக இருந்தது அப்படின்னா இது 2த்துலேயும் சேர்த்து நமக்கு 400 வோல்ட்டு கிட்ட வரும். நார்மலாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது 230 வோல்ட்டு. ஸோ இது 2த்துலேயும் பவர் வரும்போது நமக்கு 400 வோல்ட்டு கிட்ட வரும். சரி, இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த எர்த்து பாயிண்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பல்ப் வந்து தேவைப்படும். இது இருந்தால் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த எர்த்து பாயிண்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ளக்கில் லைன்லையும் நியூட்ரலையும் வந்து இந்த பல்போட 2 எண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா எரியலை, நம்ம ஒழுங்காக கனெக்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த பல்ப் வந்து நல்லா பிரைட்டாக எரியுது. ஸோ இப்போது இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே இந்த எர்த்து பாயிண்ட்டில் இந்த பல்பை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை நம்ம போடும்போது இங்கே நியூட்ரலோட கனெக்ட் பண்ணும்போது என்ன பிரைட்னஸில் எரிஞ்சுதோ அதே பிரைட்னஸில் இந்த எர்த்தோட கனெக்ட் பண்ணும்போதும் எரியணும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அப்படி எரியலை, பிரைட்னஸ் கம்மியாக எரியுது. அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எர்த்து வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த எர்த்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எர்த்து பிட்டில் வந்து தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அந்த எர்த்தை செக் பண்ண சொல்லணும். சரி, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து வேலை செய்யலை, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அப்ளையன்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நமக்கு தெரியும் ப்ளக்கை செக் பண்ணுறது ஈஸி. ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறோம், இதில் நம்ம டெஸ்டரை வைக்கிறோம், டெஸ்டர் வந்து லைட்டு அருமையாக எரியும். ஸோ அப்படி எரியலை அப்படின்னா நமக்கு இந்த ப்ளக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இந்த ப்ளக்கில் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இது பக்கத்தில் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை ஆன் பண்ணி அந்த ப்ளக்கில் இருக்கக்கூடிய மற்ற அப்ளையன்ஸு, ஃபேனு இல்லை லைட்டு அது ஏதாவது எரியுதான்னு சொல்லி பார்க்கணும். அது எரிஞ்சுது, இது மட்டும்தான் வேலை செய்யலை அப்படின்னா இந்த போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இதை கலட்டி உள்ளே பார்க்கணும். அதுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அப்ளையன்ஸஸ்க்கும். இப்போ ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் வேலை செய்யலை, ஃபேன் ஓடலை அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளக்கில் சப்ளை வருதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த ப்ளக்கில் சப்ளை வந்துச்சு அப்படின்னா அந்த போர்டில் சப்ளை இருக்குது, அப்போது ஃபேன் மட்டும்தான் வேலை செய்யலை. ஸோ அப்போ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஃபேனில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். சரி, நமக்கு இந்த ப்ளக்லையும் சப்ளையே வரல அப்படின்னா அதே ரூமில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சுவிட்ச் போர்டில் போய் நம்ம செக் பண்ணணும். அந்த சுவிட்ச் போர்டில் போய்ட்டு நமக்கு அங்கே ப்ளக்கில் சப்ளை வருதா அப்படின்றத பார்க்கணும். அங்கே வந்துச்சு, இந்த போர்டில் மட்டும்தான் வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதுக்கு வரக்கூடிய லைன் ஏதாவது கட் ஆகிருக்கலாம், இல்லை இதுக்கு வரக்கூடிய சுவிட்ச் ஏதாவது கண்ட்ரோல் ஏதாவது இருக்கும், அது ஏதாவது ட்ரிப்பாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போர்டுக்குள்ளேயே கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இங்கே பவர் வராத மாதிரியே இன்னொரு சுவிட்ச் போர்ட்லேயும் நமக்கு பவர் வரலை அப்படின்னா ஸோ அப்போது நம்ம மெயின் போர்டுக்கு போகணும். சரி, நம்ம மெயின் போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எம்சிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லை பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிரேக்கர் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோடுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரூமுக்கு தனியாக, கிச்சனுக்கு தனியாக, இல்லை ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கு தனித்தனியாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணுறது என்னமோ சிம்பிள் தான். நீங்கள் கரண்ட் இருக்கும்போது ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது எந்த அப்ளையன்ஸ் ஆஃப் ஆகுதோ அதோட கண்ட்ரோல் தான் இந்த எம்சிபி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை சின்னதாக பேப்பரில் நீங்கள் அந்த எம்சிபியில் மார்க் பண்ணி ஒட்டி கூட வச்சுக்கலாம். இந்த எம்சிபி எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட வேலை என்னமோ சிம்பிள் தான். இது நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சில பிரச்சனையான நேரங்களில் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆஃப் ஆயிரும். அதை ட்ரிப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நமக்கு இந்த 2 ப்ளக்லையும் நமக்கு பவர் சப்ளை வரலை அப்படின்றப்போ நம்ம இந்த எம்சிபிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எம்சிபி ஆஃபில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். நம்ம ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணுறது அது ட்ரிப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ உதாரணமாக இதில் ஒரு எம்சிபி ட்ரிப் கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ நம்ம நேராக போய்ட்டு அந்த எம்சிபியை ஆன் பண்ணிடக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்சிபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். இல்லை உங்களுக்கு எதுன்னு தெரியல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளையன்ஸையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ அந்த எம்சிபியை ஒரு பிளாஸ்டிக் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு மரம் வச்சோ ஆன் பண்ணணும். நம்மளோட வெறும் கையை வச்சு அதை ஆன் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா அந்த எம்சிபி ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரச்சனை சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாமலேயே நம்ம டேரெக்டாக கை வச்சு ஆன் பண்ணும்போது அந்த பிரச்சனை உள்ளே இருந்தது அப்படின்னா மறுபடியும் அந்த எம்சிபி ட்ரிப் ஆக முயற்சி பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஃபோர்ஸாக அந்த சுவிட்சை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா இந்த எம்சிபியை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம ஆன் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த எம்சிபி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை, நம்ம ஆஃப் பண்ணோம் இல்லையா அப்ளையன்ஸு, அதை எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு அப்ளையன்ஸில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை ஆன் பண்ணும்போது நமக்கு எம்சிபி டப்புன்னு மறுபடியும் ஆஃப் ஆகும். அது அப்படி ட்ரிப் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது தான் ட்ரிப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த சுவிட்சில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணமாக அந்த சுவிட்சில் ஒரு பல்பு தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சிம்பிளாக அந்த பல்பை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணாலே நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இல்லை வேறு ஏதோ ஒரு அப்ளையன்ஸு ஏசி, ஃப்ரிட்ஜு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ எதில் பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சரி, எனக்கு இந்த மாதிரி அப்ளையன்ஸில் எதுலேயுமே பிரச்சனை இல்லை, ஆனாலும் எனக்கு எம்சிபி சும்மா ட்ரிப் ஆகிடுது, அதாவது ஆஃப் ஆகிடுது அப்படின்னா எம்சிபியே வந்து சில நேரங்களில் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த எம்சிபியை நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மாற்றிடுறது நல்லது. சரி, எனக்கு ப்ளக்லையும் சப்ளை இன்னும் வரல, அதே மாதிரி எனக்கு பிரேக்கர்லையும் எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்மளோட மெயின் போர்டில் 3 pole சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, செலக்டார் சுவிட்சஸ். ஸோ இந்த சுவிட்சஸ்ஸு ஒரு லோடுக்கு
3 விதமான ஃபேஸையும் வந்து கடத்தக்கூடியது. RYB அப்படின்ற 3 விதமான தனித்தனி சப்ளை இருக்குது. நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் வீட்டுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 சப்ளையுமே உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது ஒரு லோடுக்கு இந்த 3 சப்ளையையும் பயன்படுத்துகிற மாதிரியான சுவிட்சு தான் இந்த செலக்டார் சுவிட்சு. இந்த சுவிட்சை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போது நம்ம இந்த சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். சுவிட்சை நம்ம 2வது பொசிஷனில் வச்சுட்டு நமக்கு பவர் வருதான்னு பார்க்கணும், இல்லை 3வது பொசிஷனில் வச்சுட்டு பவர் வருதான்னு பார்க்கணும். இந்த சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு அந்த ஒரு ஃபேஸ் இல்லை 2 ஃபேஸ் மட்டும் நமக்கு பவர் வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படியே நம்ம அந்த சுவிட்சை விட்டுறக்கூடாது. பவர் வந்துருச்சுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த சுவிட்சை மறுபடியும் பழைய பொசிஷனில் தான் வைக்கணும். இந்த மாதிரி இந்த 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸோ 2 ஃபேஸோ வந்து சில நேரங்களில் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கட் ஆச்சு அப்படின்னா அதுவாகவே கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை சில மணி நேரங்கள் கழிச்சோ அது வந்துடும். அப்படி வரவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்தபடியாக நம்மளோட EB மீட்டரில் போய் செக் பண்ணணும். EB மீட்டரில் நமக்கு இந்த 3 ஃபேஸோட வோல்டேஜும் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த வோல்டேஜை நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு வோல்டேஜ் 0ல் இருந்தது அப்படின்னா அப்போ EBலேருந்தே நமக்கு இந்த வோல்டேஜ் வந்து வரலை. இப்படி வராதப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இல்லை 2 ஃபேஸ் வரலை அப்படின்னு சொல்லி. சரி, எனக்கு EB மீட்டரில் 3 ஃபேஸோட வோல்டேஜும் காட்டுது, ஆனால் எனக்கு செலக்டார் சுவிட்சில் தான் அது வரமாட்டேங்க அப்படின்னா ஒன்று இந்த செலக்டார் சுவிட்ச் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அந்த செலக்டார் சுவிட்சுக்கு முன்னாடி அதாவது மெயின் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மெயின் MCB. ஸோ இந்த மெயின் MCBயை ஆன் பண்ணி நம்ம பார்க்கணும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இந்த மெயின் MCBயில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வராமல் இருக்கும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் மட்டும் பவர் இருக்காது, மற்ற எல்லார் வீட்லேயும் பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். அதாவது ஒரு ப்ளக்கில் இருந்து நம்ம செக் பண்ணி திரும்ப MCB பார்த்து திரும்ப அதுக்கப்புறமா செலக்டார் சுவிட்ச் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நேராக EB மீட்டருக்கு போகணும். நம்மளோட EB மீட்ரு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். EB மீட்ரு ஆஃபில் இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்தே சப்ளை வரலை, அதனால தான் EB மீட்ரு ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா EB மீட்டரோட பவர் லைன்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நம்ம கை வைக்கிறது வந்து அஃபென்ஸு. உடனே நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நேரம் நான் சொன்னது 3 ஃபேஸ் தானே, சிங்கிள் ஃபேஸை பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் சிங்கிள் லைன் எடுத்திருந்தோம், 3 ஃபேஸ் இல்லாமல் சிங்கிள் ஃபேஸ் லைன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை செக் பண்ணுறதும் இதே மாதிரி தான். அதில் பிரேக்கர் ஒன்றே இருக்கலாம், இல்லை 2 பிரேக்கர் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான பிரேக்கர்ஸ் இருக்கும். EB மீட்டர்லேயும் ஒரே ஒரு ஃபேஸ் வோல்டேஜ் தான் காட்டும். அதை செக் பண்ணுறது இதை விட ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.